அனைவருக்கும் வணக்கம். இது சாய் கவிச்சாரல். நான் ஜிவி. டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டுக்கான 31வது வீடியோ. இதுக்கு முன்னாடி 30 வீடியோ போட்டாச்சு. எதுலேருந்துன்னா 10th தமிழ் புக்லேருந்து ஒவ்வொரு இல்லையும் செய்யுள், உரைநடை, விரிவானம், இலக்கணம், மொழிபெயர்ச்சி இப்படி தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா நான் தொடர்ந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் இப்போ நான் வீடியோ போட்டிருக்கணும். அது வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து புக்கு அது வரைக்கும் படிக்கவே தேவையில்லை. ஏன்னா புக்கில் இருக்கிற எல்லா விஷயமே அதில் விளக்கம் கொடுத்து வினாவிடியாக சொல்லியிருக்கேன். வெறும் வினாவிடனாலும் மறந்துடும். அதனால் ஒவ்வொரு இலும் நேரில் கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் விடை குறிப்புகளும் கொடுத்துட்டு இடையிடையிலே விடை குறிப்புகள் கொடுப்பேன். கடைசியில் வந்து வினாவிடையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் வினாவிடை வந்து நீங்கள் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே அந்த விடை தெரிகிற மாதிரி விளக்கம் கொடுத்துருப்பேன் முன்னாடி. நான் எல்லா வீடியோவும் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் புதுசாக பார்க்குறவங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், 7/6 கற்கண்டு, அதாவது அகப்பொருள் இலக்கணத்துக்கு வந்துட்டோம். பொருள் என்பது இங்கே அகப்பொருள்ன்றோம் இல்லையா, அந்த பொருள்ன்றது என்னென்னா ஒழுக்குமுறை, அதாவது அக ஒழுக்கம் பற்றி சொல்கிறது அகப்பொருள் இலக்கணம். தமிழர் வந்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வாழ்வியலை அகம்புறம்னு பிரிச்சுருந்தாங்க. அகம்ன்றது என்னென்னா அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலையை கூறுவது அகத்திணை. அன்புடைய ஒரு தலைவன் தலைவியுடைய காதல், குடும்பம், அவங்க அக வாழ்க்கையை பற்றி சொல்கிறது அகப்பொருள், அகத்திணைன்னு சொல்லுவாங்க. ஒருவருடைய வீரம், கல்வி, கொடை, புகழ் போன்ற புறவாழ்வை பற்றி கூறுவது வந்து புறத்திணைன்னு சொல்லுவாங்க. இப்போது அகத்திணையின் வகைகள் எத்தனைன்னு சொன்னால் 7 இருக்குது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை அப்படின்னு சொல்லிட்டு 7 இருக்குது. இதில் முதல் 5 மட்டும்தான் அன்பின் ஐந்திணை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இது நிலத்து பேர்லேயே தான் இந்த அகத்திணையின் பேரும் கொடுத்துருக்காங்க. அந்தந்த நிலத்தில் நடக்கிறது அந்தந்த பேரே வச்சுட்டாங்க. இப்போ இந்த கைக்கிளை பெருந்திணை வந்து எல்லா நிலத்துலையுமே நடக்கும். இதுக்கு தனி நிலம் இல்லை. அதாவது நிலங்களையும் நம்ம முன்னோர்கள் வந்து 5 பிரிவாக பிரித்தாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அதே பேரில் தான் இப்போ இந்த அகத்திணையும் கொடுத்துருக்காங்க. இப்போ கைக்கிளை பார்த்திங்கன்னா ஏன் அன்பின் ஐந்திணையில் வரலன்னா அது ஒரு தலை காமம். ஒருவர் மட்டும் காதலித்து இன்னொருவர் காதலிக்காமல் இருக்கிறது, அப்படி வர்றது வந்து ஒரு தலை காமம். பெருந்திணைன்றது வந்து பொருந்தா காமம், அதாவது வயது வித்தியாசம் அதிகமாக இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணுறது. இது மாதிரி வர்றது வந்து பொருந்தாத இது, அதனால் பொருந்தா காமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இது ரெண்டும் அன்பின் ஐந்திணையில் வரல. பொருத்தமாக இருக்கிற இந்த 5 மட்டும்தான் அன்பின் ஐந்திணையில் வருது. இருவரும் விரும்பி பொருத்தமாக இருக்கிற 5 தான் அன்பின் ஐந்திணை அப்படின்னு வரும். அப்புறம் இந்த முதல் 5ம் அன்பின் ஐந்திணை எனப்படும். அகத்திணைக்குரிய பொருள்கள் என்னென்னா, இப்போ இந்த 7 அகத்திணைகள் இருக்குது. இந்த அன்பின் ஐந்திணைக்குரிய பொருள்கள் என்னென்னா முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் அப்படின்னு. முதல் பொருள் என்னென்னா அந்தந்த நிலத்துக்குரிய நிலமும் பொழுதும். கருப்பொருள் என்னென்னா அந்தந்த நிலத்தில் இருக்கிற தெய்வம், மக்கள், விலங்கு, பூ, மரம், பறவை இதெல்லாம். உரிப்பொருள் என்னென்னா அந்தந்த நிலத்தில் என்ன நடக்குதோ அது. புணர்தல் நிமித்தம், அதாவது சேர்தல் அர்த்தம். பிரிதல்னால் பிரிகிற இடம், அதாவது பொருள் ஈட்டுறதுக்காக தலைவன் பிரிந்து செல்வான். அது மாதிரி இருத்தல்னால் காத்திருக்கிறது, திரும்பி தலைவன் வர்றதுக்காக காத்திருக்கிறது. ஊடல்னால் சண்டை போடுறது, சின்ன சின்ன சண்டை. அப்புறம் கூடல்னால் சண்டை போட்டு சேர்றது, இது மாதிரி வரும். ஆனால் இது வந்து நமக்கு விரிவாக கொடுக்கல. இது 11th 12th இருக்கும். 10th வந்து இது 2 மட்டும்தான். அதாவது முதற் பொருள், கருப்பொருள் மட்டும்தான் கொடுத்துக்கிறாங்க. உரிப்பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கொடுத்தேன். ஒரு வேளை கேட்டாங்கன்னா நீங்கள் எழுதணும் இல்லையா, அதனால் இது கொடுத்துருக்கேன். நம்ம புக்கில் இல்லை. புக்கில் வந்து கொடுத்துருக்கிறது முதற் பொருளும் கருப்பொருளும் தான் 10ஆம் வகுப்பில். அடுத்து பார்க்கலாம். பாருங்க, அகத்திணைக்குரிய பொருள்கள் முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள்னு பார்த்தோம். அதில் முதற்பொருள்ன்றது என்னென்னா நிலமும் பொழுதும். நிலம் வந்து 5 வகையாக பார்த்தோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அந்தந்த நிலத்தில் இருக்கிறது தான் அந்தந்த அகத்திணையாகவே இருக்கிறது. குறிஞ்சி திணை, முல்லை திணை, அந்த திணைக்கும் அதே பேர் தான் அன்பின் ஐந்திணைன்னு சொல்லுவோம்ல. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, அதே தான் அந்த நிலத்துடைய பேர்லேயே தான் அதை வச்சுருக்காங்க. நிலமும் அதுதான் 5 வகை தான். நிலம் 5 வகை, பொழுது வந்து 2 வகை. நிலமும் பொழுதும் தான் முதற்பொருளில் நிலம் 5 வகை பார்த்துட்டோம். இப்போ பொழுதில் 2 வகை. ஒன்று வந்து பெரும்பொழுது, இன்னொன்று சிறுபொழுது. பெரும்பொழுது என்னென்னா ஒரு ஆண்டை வந்து 6 கூறு, அதாவது 6 பிரிவாக பிரிச்சிருப்பாங்க. அது பாருங்கள், 2 மாதத்துக்கு ஒரு காலம்.
இப்போது இளவேனிலேருந்து தொடங்கிக்கலாம். ஏன்னா சித்திரை, வைகாசி நம்ம தமிழ் மாதம் ஆரம்பிக்கிறது. அதுலேருந்து அப்படியே 2 மாதம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இதையும் லைனாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். இளவேனிலேருந்து வெயில் காலம். சித்திரைனாவே வெயில் நல்லா ஞாபகம் இது வச்சு குறிப்பு வச்சுக்கோங்க. சித்திரை, வைகாசி அதாவது வெயில் தொடங்குற காலம். முதுவேனில்னா அந்த வெயில் காலம் முடிவுக்கு வர காலம். ஆனி, ஆடி முதுவேநீர் காலம். வேநீர்னா வெயில்னு அர்த்தம். இளவேநீர்னா வெயில் தொடங்குற காலம். முதுவேநீர்னா வெயில் முடிகிற காலம். அப்போ சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி. கார்காலம்ன்றது வந்து மழைக்காலம். அதாவது ஆவணி, புரட்டாசி தான் மழைக்காலம். அப்போது கார்காலம் அடுத்து வெயிலுக்கு அடுத்து மழை ஞாபகம் வச்சுக்கோங்க. மழைக்கு அடுத்து குளிர். வெயில் காயுது, அப்புறம் மழை பெய்யுது. மழை பெஞ்சோடனே குளிர் வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குளிர்காலம் ஐப்பசி, கார்த்திகை. அதுக்கப்புறம் கார்த்திகைக்கு அடுத்து மார்கழி, தை வரப்போகுது. மார்கழினாவே பனி இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். முன்பனி காலம் மார்கழி, தை. அப்புறம் அதாவது பனி தொடங்குற முற்பகுதி இது. பனியினுடைய பிற்பகுதி பின்பனி காலம் ஆசி, பங்குனி. அவ்வளோதான். இப்படி தான் பிரித்து வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. வெயில் காலம் சித்திரை, வைகாசி. முதுவேனில் ஆனி, ஆடி. கார்காலம் ஆவணி, புரட்டாசி. குளிர்காலம் ஐப்பசி, கார்த்திகை. முன்பனி மார்கழி, தை. பின்பனி மாசி, பங்குனி. இப்போ கண்ணு மூடின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் எல்லாம் ஞாபகம் வருதான்னு. அப்பப்போ அப்படி ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா அப்புறமா மறக்காது. அதுக்கடுத்து சிறுபொழுது. சிறுபொழுது எப்படி பிரிச்சுக்கிறாங்கன்னா, அது ஒரு ஆண்டு 6ஆக பிரித்த மாதிரி இது ஒரு நாளை 6ஆக பிரிச்சுக்கிறாங்க. ஒரு நாளைக்கு வந்து 24 மணி நேரம். 6ஆக பிரிக்கும்போது ஒவ்வொரு பிரிவுக்கும் 4 மணி நேரம் வருது. என்னென்னா காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், வைகறை. காலைன்றது எப்போன்னா காலை 6 மணிலேருந்து காலை 10 மணி வரைக்கும் காலைன்னு சொல்லுவோம். காலை 10 மணிலேருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் வந்து நண்பகல் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் பிற்பகல் 2 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் ஏற்பாடு. ஏற்பாடுனா எள் கூட்டல் பாடு. எள்ளுனா சூரியன், பாடுனா மறையிறது. கடைசியில் 6 மணிக்கு மறையிறது அது. ஆனால் அதுக்கு முன்னாடி 4 மணி நேரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2லேருந்து 6 வரைக்கும் ஏற்பாடு. அதுக்கடுத்து மாலை வந்து மாலை 6 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் 4 மணி நேரம் கூட்டிக்க வேண்டியது தான் அப்படி. அடுத்து யாமம்ன்றது இரவு 10 மணி முதல் இரவு 2 மணி வரை. யாமம்ன்றது நடு இரவு. எல்லாம் சொல்லுவாங்க வில்லேஜ்லலாம் நடு ஜாமத்தில்ன்னுவாங்க நடு இரவுலன்றதுக்கு. அதனால் யாமத்தை தான் அப்படி ஜாமுன்னு சொல்லி நிற்பாங்க. இப்போ யாமம்ன்றது இரவு 10 மணி முதல் 2 மணி வரைக்கும். இரவு 2 மணி வரைக்கும். வைகறைன்றது இரவு அந்த 2 மணிலேருந்து தொடங்கி 6 மணி வரைக்கும் வைகறை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து திணையும் பொழுதும். அதாவது திணை வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை 5 வகையான திணை இருக்குது இல்லையா, அகத்திணைகள். அந்த அகத்திணைக்குரிய பொழுது என்னென்னா பெரும்பொழுது என்ன, சிறும்பொழுது எது, உரியதுன்னு ஒவ்வொன்றுத்துக்கும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு உங்களுக்கு குறிப்பு கொடுக்குறேன். குறிஞ்சிக்கு பெரும்பொழுது குளிர்காலம், முன்பனி காலம், சிறுபொழுது யாமம். முல்லைக்கு கார்காலம் பெரும்பொழுது, மாலை வந்து சிறுபொழுது. மருதத்துக்கு 6 பெரும்பொழுது வைகறை. நெய்தலுக்கு 6 பெரும்பொழுது ஏற்பாடு. பாலைக்கு இளவேனில், முதிர்வேனில், பின்பனி, நண்பகல். இப்போது கண்மூடி வச்சு பாருங்கள். ஞாபகம் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அடுத்து நான் ஒரு குறிப்பு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பாருங்கள், குறிஞ்சின்னா என்ன இடம்னு நான் ஞாபகத்துக்கு வரணும். மலையும் சார்ந்த இடமும். மலையில் வந்து எப்பவுமே குளிர் அதிகம். மலை மேலே போயிட்டோம்னா குளிர் அதிகம். அதனால் அங்கே அதிகமாக சிறப்பாக எது இருக்குதோ அதை ஞாபகம் வச்சுக்கலாம். பெரும்பொழுது வந்து குளிர்காலம். குளிர் எதனால், பனினால். அதனால் முன்பனி காலம் ரெண்டும் இதுக்கு. குளிர்காலம் பனியும் அங்கே அதிகமாக இருக்கும் மலை மேலே. அதனால் குளிர்காலமும் முன்பனி காலமும் பெரும்பொழுதாக இருக்கட்டும். சிறுபொழுது வந்து யாமம். யாமம்னா அந்த குளிர் கூட பாருங்கள் நடு இரவில் தான் அதிகமாக இருக்கும். அதனால் யாமம். குறிஞ்சி மலை மேலே குளிர் அதிகம், பனியும் அதிகம். அந்த நடு இரவில் யாமத்தில் அதிகமாக இருக்கும். அது சிறுபொழுதுக்கு யாமம். இப்படி ஞாபகம் வச்சுங்க. அதுக்கடுத்து முல்லைன்றது அப்படியே குறிஞ்சி மலை மேலேருந்து இறங்கி மலை அடிவாரத்துக்கு வந்தோம்னா காடு. அதுதான் முல்லை. காடும் காடை சார்ந்த இடமும் தான் முல்லைன்னு சொல்லுவோம். அவ்வளோ மரங்கள் அடர்ந்து வளர்றதுக்கு காரணமே மழை தான். மழை இல்லைன்னா அந்த காடு இருக்காது. அதனால் அங்கு பெரும்பொழுது வந்து கார்காலம் தான் அதுக்கு சிறப்பானது. அதனால் கார்காலம். அப்புறம் ஏன் மாலை நேரம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, முல்லை நிலத்தில் பார்த்திங்கன்னா மாலை நேரம் தான் மிகவும் பரபரப்பாக இருக்கும். காலை நேரத்தில் அங்கே வந்து ஆடு மாடு மேய்த்தல் தான் முக்கிய தொழில். அப்போ என்ன பண்ணுவாங்க, காலையில் வந்து அவங்கவுங்க வேலை முடிகிறப்போ அப்பப்போ ஒரு டைமில் வெளியில் ஓட்டிகிட்டு போவாங்க ஆடு மாடெல்லாம் மேய்க்கிறதுக்காக. ஆனால் திரும்பி வர நேரம் எல்லாம் ஒரே டைமில் தான் வருவாங்க. எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் 6 மணிக்கு அப்படி தான் திரும்பி வருவாங்க. அந்த நேரத்தில் ரொம்ப பரபரப்பாக இருக்கும் அந்த இடம். அதுதான் சிறப்பான நேரம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் இலக்கணத்தில் சொல்லலை. நான் வந்து ஞாபகம் வச்சதுக்காக இதை
தொடர்புபடுத்தி சொல்லிகிட்ருக்கேன். அடுத்து மருதம். மருதம் வந்து 6 பெரும்பொழுதுகள். அதாவது நம்ம வயலை சார்ந்த இடம் தான் 6 பெரும்பொழுதுகள். அப்போது நம்ம வந்து எல்லா நேரமும் தான் நம்ம ஆக்டிவாக வருஷம் முழுவதும் தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அதனால் 6 பெரும்பொழுதும் நமக்கு உரியது, சிறப்பானது தான் நமக்கு. இது வந்து சிறுபொழுதில் எது சிறப்பானதுனா வைகறை துயில் எழுன்னுவாங்க. 6 மணிக்கு முன்னாடி எழுந்துடணும். அப்போ எழுந்து வேலையை தொடங்கணும். அதுதான் நமக்கு சிறப்பான நேரம். வைகறை தான் நமக்கு ரொம்ப சிறப்பான நேரம். பிரம்ம முகூர்த்தம்னெல்லாம் சொல்லுவாங்க வைகறையில். அதனால் அது சிறப்பான நேரம் மருதத்துக்கு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நெய்தலுக்கும் 6 பெரும்பொழுது தான். அவங்களும் வந்து கடலில் மீன் பிடிக்கிறதுக்கு எப்போனாலும் போவாங்க. இரவிலும் போவாங்க, பகலில் போவாங்க. 6 அதாவது இரவு பகல்ன்றதை விட நம்ம இங்கே பெரும்பொழுது தான் பார்க்குறோம். 6 வருஷம் முழுவதும் எப்போ வேணுனாலும் போவாங்க. அதனால் 6 பெரும்பொழுதுகளும் அதுக்கு வச்சுக்கோங்க. சிறுபொழுது வந்து ஏற்பாடுன்னு சொல்லிக்கிறாங்க. ஏற்பாடுன்றது வந்து மதியம் 2 மணிலேருந்து சா மாலை 6 மணி வரைக்கும். அப்போது சூரியன் மறையிற நேரம். அப்போது 2 மணிக்கு மேலே வெயில் கொஞ்சம் குறைஞ்சதும் மீன் பிடிக்க போகிறாங்கன்னு வச்சுக்கலாம். திரும்பி 6 மணிக்கு திரும்பி வராங்க. அப்படி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த பொழுது ஏற்பாடு ஞாபகத்துக்கு வரும். அடுத்து பாலைனாவே உங்களுக்கு தெரியும் வெயில் தான். பாலை நிலம்னாவே வெயில் கொளுத்தும். அதுதான் வெயில் காலத்துக்கு கொடுத்துட்டாங்க. இளவேனில், முதுவேனில், பின்பனி. இது வந்து எப்போ வெயில் அதிகமாக இருக்கும் சிறுபொழுதில் நண்பகல் தான். இப்படி தான் தொடர்புபடுத்தி ஞாபகம் வச்சுக்கணும். இந்த முறையில் கூட கொடுத்துருக்கலாம். அதனால் நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ஒரு நிமிஷம் கண்ணு மூடி யோசிச்சு பாருங்கள். எல்லா பொழுதும் எல்லா நிலத்துக்குரிய பெரும்பொழுது சிறுபொழுது ஞாபகத்துக்கு வருதான்னு யோசிச்சு பாருங்கள். அடுத்து போகலாம். அடுத்து கருப்பொருள் பார்க்கலாம். முதற் பொருள் வந்து நிலம் 5 வகையும், பொழுது வந்து 2 வகை பெரும்பொழுது சிறுபொழுது. அது எந்தெந்த நிலத்துக்குரியது எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ கருப்பொருளில் எந்தெந்த கருப்பொருள் வந்து எந்தெந்த நிலத்தில் என்னென்ன கருப்பொருள் இருக்குது, கருப்பொருளில் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள். முதல்ல தெய்வம் எடுத்துக்கலாம். தெய்வம்னா குறிஞ்சி நிலத்துக்கு முருகன். முருகன் குறிஞ்சி மலையில் போய் தான் வள்ளியை மணந்தார் ஞாபகம் வச்சுக்கோங்க. முல்லைக்கு திருமால் தான் வந்து மலையை தூக்கி பிடிச்சி ஆயர்களையும் ஆயர் ஆட்சியரை வந்து மலையிலேருந்து காப்பாற்றினார்னு ஒரு கதை இருக்குது. அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. முல்லைக்கு திருமால்னு சொல்லிட்டு. அடுத்து மருதத்துக்கு இந்திரன். நம்ம நிலத்துக்கு மருதம். அதுக்கு இந்திரன்னா இந்திரன் தான் நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றப்பட்டுமேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வரும் இல்லையா கதை, புராண கதைகள். அதை வச்சு மருதத்துக்கு இந்திரன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெய்தலுக்கு வருணன். வருணன்றது மலை தெய்வம். நெய்தலுக்கு மழை இல்லைன்னா கடலில் தண்ணி இருக்காது. அதனால் நெய்தலுக்கு வருணன் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலைக்கு வந்து கொற்றவை அல்லது காளி. அந்த பாலை நிலத்துக்கு ஏற்ற மாதிரி வெப்பமான அந்த காளி தேவியெல்லாம் கொஞ்சம் கொடூரமாக இருப்பாங்கள்ல, அவங்க தான் இதுக்கு தெய்வம். அதுக்கடுத்து மக்கள்னு பார்த்திங்கன்னா மலை மேலே யார் இருப்பாங்க? குறவர் குறத்தியர். வள்ளி குறத்தியை முருகன் மணந்தான்னு ஒரு கதைலாம் இருக்குது இல்லையா? அது மாதிரி குறவர் குறத்தியர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த குறவஞ்சி பாட்டிலலாம் கூட குறத்தி வந்து குறி சொல்கிற மாதிரி வரும். அது மாதிரி. அப்போது அதில் வெப்பன் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து முல்லை நிலத்தில் ஆயர் ஆய்ச்சியர் தான் ஆடு மாடு மேய்க்கிறவங்க ஆயர் ஆய்ச்சியர். தோன்றல் ஒன்று அதிகமாக இருக்குது. அதாவது மரங்களெல்லாம் நிறைய தோண்டியிருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தோன்றல் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது. இங்கே வந்து ஊருன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம மருத நிலத்தில். அது ஓரன், உழவர், உழத்தியர், ஏர் ஓட்டுறவங்க தான். வயலை சார்ந்த இடம் தான் நம்மளுது. உழவனும் உழத்தியர் தான் இருப்பாங்க. உழவன் அவங்க மனைவிங்கெல்லாம் உழத்தியர். பெண்கள் உழத்தியர், ஆண்கள் உழவன். ஊர் வந்து ஊரன், ஊர்க்காரங்க அந்த ஊர்க்காரன் அந்த ஊர் அந்த ஊரன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நெய்தலுக்கு வந்து பரதன், பரத்தியர், அதாவது உப்பு எடுக்கிறவங்க இவங்க. சேர்ப்பன். இப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் நான். அடுத்து குறிப்பு சொல்கிறதெல்லாம் வெறும் ஞாபகத்துக்காக தான், புக்கில் இருக்கிறதில்ல. இப்போ வந்து பரதனும் பரத்தியும் உப்பு எடுக்கும்போது ஒருத்தன் வந்து சேர்த்து வைக்கிறான், அவன் சேர்ப்பன். ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சேர்ப்பன் ஒருத்தர் எக்ஸ்ட்ரா வருது இல்லையா, அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. அதுக்கடுத்து பாலையில் வந்து எயினர், எயிற்றியர் அப்படின்னு. எயினர், எயிற்றியர் பாலைக்கு இதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. எயினர், எயிற்றியர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து உணவு எங்கெங்கே என்ன உணவுன்னா, குறிஞ்சியில் மலை தானே அது. மலை நெல்லும் தினையும் அவங்களுக்கு உணவாக இருக்கும். முல்லை நிலத்தில் சாமியும் வரகும் விதைச்சி வச்சுருப்பாங்க. அதனால் அதுதான் அவங்களுக்கு உரிய உணவு. நமக்கு மருத நிலத்தில் வந்து செந்நெல்லும் வெண்ணெல்லும் உணவு. அப்போ வந்து அதெல்லாம் முக்கியமாக சிறப்பாக இருந்தது. அதனால் அதை வந்து கருப்பொருளாக சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எதுவும் சாப்பிடுவோம் நிறைய, அதெல்லாம் இல்லை. அப்போ வந்து இந்த இலக்கணத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்றது தான். அடுத்து வந்து நெய்தலில் வந்து மீன் உப்புக்கு பெற்ற பொருள். நெய்தல்னாவே கடலில் மீன் பிடிச்சி சாப்பிடுவாங்க. அது உப்புக்கு கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஏதாவது பொருள் பெற்று சாப்பிடுவாங்க. நம்ம நிலத்தில் விளையிறது கூட வாங்கி சாப்பிடுவாங்க.
அதனால உப்புக்கு பெற்ற பொருள்னு ஜெனரலாக எழுத வேண்டியது தான். அடுத்து பாலை நிலத்தில அவங்க சூறையாடுறாங்க இல்லையா? வழியில் போகிறவங்க வரவங்கள சூறையாடி அதனால் வர பொருள் தான் அவங்களுக்கு உணவா இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா விலங்கு. மலை மேலே என்னாக்கும்? புலி, கரடி, சிங்கம் எல்லாமே இருக்கும். அந்த கொடிய விலங்குகள் எல்லாமே மலை மேலே தான் இருக்கும். புலி, கரடி, சிங்கம். இதில் பார்த்திங்கன்னா காட்டில் முயலும் மானும் ஏன்னா இதெல்லாம் துரத்தின்னு வந்துச்சுன்னா ஓடி போய் மரத்தடியில் ஒளிஞ்சிக்கும் இல்லையா? அதனால் பாரு புலி தான் துரத்தின்னு வருது, மீதியெல்லாம் வரல இங்கே முல்லை நிலத்துக்கு. இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிற குறிப்பு. புலி வந்தது, முயல் மானெல்லாம் ஓடி போய் காட்டில் ஒளிஞ்சிடுச்சு. அப்போ விலங்குன்னும் போது முயலும் மானும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். மருத நிலத்தில் எருமை நீர்நாய். இப்போ தான் எருமை இல்லை, அப்போல்லாம் நிறைய எருமை தான் நம்ம மருத நிலத்தில். அதனால் எருமை நீர்நாய் மருதத்துக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து கடலில் வந்து முதலையும் சுறாவும் இருக்கும். அதனால் நெய்தல் நிலத்தில் முதலை, சுறா. இதில் பாலையிலேருந்து வழி இழந்த யானைகள், அதாவது வலிமை இருக்காது அந்த யானைகளுக்கு. ஏன்னா அங்கே வந்து நீரோ உணவோ சரியாக கிடைக்காது. அதனால் வழி இழந்த யானைகள் இருக்கும். அதுதான் விலங்கு. கருப்பொருள் எந்தெந்த நிலத்துக்கு என்னென்ன பொருள் இருக்குது, விலங்கு இருக்குதுன்றது. பூ வந்து எந்தெந்த நிலத்தில் என்ன பூ இருக்குது அப்படின்னா, குறிஞ்சி நிலத்துக்கு குறிஞ்சியும் காந்தல் பூவும் இருக்கும். ரெட் கலரில் இருக்கும் காந்தல் பூ, அதுதான். அதுக்கடுத்து முல்லை நிலத்தில் முல்லைப்பூவும் தோன்றி பூவும். இந்த தோன்றல் வச்சு தோன்றி ஞாபகம் வச்சுங்க. முல்லையிலே வருது பாரு, மக்கள் தோன்றல் வருதா? தோன்றின்னு ஒரு பூ, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. முல்லையும் தோன்றியும். மருத நிலத்துக்கு செங்கழு நீர் தாமரை. செங்கழு நீர்ன்ற ஒரு மலரும் தாமரையும் அப்போ இருந்தது மருத நிலத்தில் நிறைய, அதனால் அது கொடுத்துருக்காங்க. அடுத்து நெய்தலில் தாழையும் நெய்தலும். தாழம்பூ வந்தெல்லாம் கடற்கரையில் ஆற்று ஓரங்களில் அப்படி நீர்ப்பகுதியில் தான் இருக்கும். தாழை நெய்தல் நிலத்து பேரே வந்துருச்சு, தாழை நெய்தல் பூ அங்கே இருக்கும். இங்கே வந்து பாலையில் வந்து குரவம் பாதிரின்ற பொருட்கள் இருக்கும், ஞாபகம் வச்சுங்க. குரவம் பாதிரி. அதுக்கடுத்து மரம்னு பார்த்தோம்னா மலை மேலே தான் அகில் வேங்கை எல்லாம் கிடைக்கும். அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து தான் கதவெல்லாம் செய்வாங்க பாருங்க. அகில் மரம், வேங்கை மரம். இதெல்லாம் முல்லை நிலத்தில் கொன்றை மரமும் கயா மரமும் இருக்கும். நம்ம இதில் வந்து மருத நிலத்தில் காஞ்சி மரம், மருத மரம். மருத நிலமே அதே பேரில் வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பாலை நிலத்தில் புன்னை ஞாழல். புன்னை ஞாழல் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பறவை கிளியும் மயிலும் மலை மேலே இருக்கும். முருகன் இருக்கிற இடத்துல மயில் இருக்கும் இல்லையா? முருகன் வள்ளி இருக்கிறாங்கள, அதனால் மயில் கிளி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து முல்லை நிலத்துக்கு வந்து காட்டுக்கோழி, மயில். மருதத்தில் வந்து நாரை, நீர்க்கோழி, அன்னம். நம்ம நிலத்துக்கு நாரை, நீர்க்கோழி, அன்னம். அது காடு தானே முல்லைப்பகுதி, காட்டுக்கோழியும் மயிலும் இருக்கிறதா வச்சுங்க. மயில் வந்து மேலேருந்து அப்படியே இறங்கி வந்துடுச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நெய்தலில் கடற்காகம். அது கடல் பகுதி, அதனால் கடற்காகம். இதில் வந்து புறாவும் பருந்தும் பாலைக்கு. அடுத்த ஊர் பார்த்திங்கன்னா இதில் வந்து குறிஞ்சிக்கு சிறுகுடி. குடின்னு நிறைய ஊர்கள் இருக்கும். சிறுகுடின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. முல்லை நிலத்தில் பாடி, சேரின்ற ஊர்களெல்லாம் இருக்கும். நம்மளது வந்து பேரூர், மூதூர். மருத நிலத்தில். நெய்தல் நிலத்தில் பட்டினம், பாக்கம். பாலை நிலத்தில் குறும்பு. அங்கே இருக்கிறவங்கலாம் குறும்பு பிடிச்சவங்க அப்படி ஞாபகம் வச்சுங்க. எல்லோரும் கொள்ளையடிச்சு சாப்பிட்றாங்க அப்படி, சும்மா அது வந்து ஞாபகத்துக்காக. அதுக்கடுத்து நீர் வந்து அருவி நீர், சுனை நீர். ஏன்னா மலை மேலே அருவி நீர், சுனை நீரெல்லாம் இருக்கும். இதில் வந்து முல்லை நிலத்துக்கு காட்டாறு. ஏன்னா அந்த மேலே இருக்கிற அந்த மலையில் இருக்கிற தண்ணியெல்லாம் மழை பெஞ்சதும் அப்படியே காட்டாட்டு வெள்ளம்னு வாங்குவார், காட்டில் அப்படியே அடிச்சுன்னு வரும் காட்டாறு. ஏன்னா காடு தானே முல்லை நிலம். அது நீர் வரும்போது எழுதிக்கோங்க. அது அருவி நீர், சுனை நீர், இது காட்டாறு. மனை கிணறும் பொய்கையும் மருத நிலத்துக்கு. கிணறு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு கிணறு வச்சுப்பாங்க. அது மனை கிணறு, பொய்கை குளம் ஊருக்கு நடுவில் இருக்கும். அது அப்போ அந்த காலத்தில் அது மாதிரி. அதுக்கடுத்து மணர் கிணறும் உவர்களி. மணர் தோண்டினா வர கிணறு அது தண்ணி. உவர்களி உப்பு இருக்கிற இடத்துல குழி தோண்டினா அதெல்லாம் வர்றது தான் தண்ணி அவங்களுக்கு, நெய்தல் நிலத்துக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதாவது உப்பு எடுக்கிற குழி அது. இதில் வந்து வற்றிய சுனை கிணறு, வற்றி போய் தான் இருக்கும். அதில் பாலை நிலத்தில் வற்றிய சுனை கிணறு தான் அங்கே நீர் அவங்களுக்கு. பறைன்னு பார்த்திங்கன்னா இசைக்கருவி. அது என்னென்னா தொண்டகப்பறை குறிஞ்சிக்கு, முல்லைக்கு ஏர்கோட்பறை, மருதத்துக்கு மணமுழா நெல்லரிக்கிணை. இதுக்கு வந்து மீன்கோட்பறை. இது மருதம் நெய்தல் நிலத்தில் மீன் கோட்பறை ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு வந்து துடி. அங்கே இருக்கிற மக்கள் வெயிலில் துடிக்கிறாங்க அந்த பறை சவுண்டில், அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வெயிலில் பறை அடித்து துடிக்கிறாங்க, துடி அடித்து அப்படின்லாம்
இங்கே வந்து மணமுழா நெல்லரிக்கணும் மணம் மணம்லாம் நடக்குதுல்ல திருமணம்லாம் அப்படி ஞாபகத்துக்காக தான் சொல்கிறேன். இதெல்லாம் மணமுழா நெல்லரிஞ்சு கல்யாணத்தில் பறை அடிச்சுன்னு மோளம் அடித்து போடுறாங்க. மணமுழா நெல்லரிக்கணை. இது வந்து ஏர்கோட் பறை. இதில் வந்து காட்டில் வந்து ஏர்கோட் பறை ஞாபகம் வச்சுங்க. அதாவது முல்லை நிலத்துக்கு. இது வந்து தொண்டகம், குறிஞ்சி நிலத்துக்கு தொண்டகம். இது இந்த இசைக்கருவி. அதுக்கடுத்து இதுவும் இசைக்கருவி தான், யாழ்ன்றது. இதெல்லாம் அந்த பேர்லேயே இருக்குது, ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு இது மட்டும்தான் மாறுது. குறிஞ்சிக்கு குறிஞ்சியாழ், முல்லைக்கு முல்லையாழ், மருதத்துக்கு மருதியாழ், நெய்தலுக்கு மட்டும் விளரியாழ். இதில் வந்து பாளையாழ். அதே தான், யாழ் மட்டும் அந்தந்த பேர்லேயே வரும். நெய்தலுக்கு மட்டும் விளரி யாழ். அதுக்கடுத்து பண் வந்து பண்ணுன்னா பாடல், குறிஞ்சிப்பண், முல்லைப்பண், மருதப்பண் மூணுத்துக்கும் அதே வந்துடுச்சு. இதில் வந்து கடலில் வந்து நல்லா வழி வந்து செவ்வழியாக இருக்கணும் போகிறதுக்கு, கடலில் போகிறதுக்கு, கப்பல் போகிறதுக்கு. அப்படி வச்சுங்க, செவ்வழி பண். அதில் பாட்டு பண்ணியே போகணும், செவ்வழி பண். இதில் வந்து பஞ்சுரப்பண். வெயிலில் வந்து நல்லா சூடேறி ஜுரம் வந்து பாட்டு பாடுறாங்க, அப்படி பஞ்சுரப்பண். பண்ணுக்கு ஞாபகம் வச்சுருக்காங்கலாம் சொல்கிறேன் இது. அதுக்கடுத்து தொழில் பார்த்திங்கன்னா, தேன் எடுத்தல், கிழங்கு அகழ்தல். அங்கே தேன் கூடு நிறைய இருக்கும் மலை மேலே, அதனால் தேன் எடுப்பாங்க. கிழங்கு தோண்டி எடுத்து தேனும் தினை மாவும் சாப்பிடுவாங்க பாருங்க, அது தேன் எடுத்தல், கிழங்கு அகழ்தல் ஞாபகம் வச்சுங்க. இதில் வந்து முல்லை நிலத்தில் ஏறு தழுவுதல், அதாவது எருது விடுதல், ஏறு தழுவுதல்லாம் சொல்லுவாங்கள்ல, அது ஏறு தழுவுதல், நிறை மேய்த்தல். அதுதான் அவங்க வேலை. எருது இருக்கிறதுனால ஏறு தழுவுதல். ஏறுன்றது எருது தான், காளை. நிறை மேய்த்தல், அது ஆணிரைகளா பசு கூட்டங்களை மேய்க்கிறது. இங்கே வந்து நம்மது வந்து வெண்ணெல்லும் செந்நெல்லும் தானே உணவே, அதனால் நெல்லறிதல், களை பறித்தல் தான் நம்ம தொழில் மருத நிலத்துக்கு. அதுக்கடுத்து நெய்தல் நிலத்தில் மீன் பிடிக்கிறது, உப்பு எடுக்கிறது. அதுதான், வேறு எதுவும் அவங்க தொழில் செய்ய முடியாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இவங்க வழிப்பறி நிறைக்க வருதல், மாடுகளை திருடின்னு வர்றது, வழிப்பறி செய்கிறது, இதுதான் அவங்க தொழில். அவ்வளோதான். இப்போ நம்ம முதற் பொருள் பார்த்துட்டோம், கருப்பொருள் பார்த்துட்டோம். அவ்வளோதான், இதில் முடிஞ்சிச்சு. அடுத்து வினாவிடைக்கு போகலாம். அடுத்து நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த வினாவிடை வந்துடுச்சு. இந்த ஆவலுக்கு நீங்கள் பதில் சொல்லணுன்னா, ஏற்கனவே இப்போ இவ்வளோ நேரம் கவனிச்சிருந்தீங்கன்னா, ஈஸியாக நான் கேள்வி சொல்லும்போதே நீங்களே பதிலை கண்ணு மூடிக்கிட்டு அந்த கொஸ்டின் கேளுங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களே பதில் சொல்லிடுவீங்க. பொருள் இலக்கணத்தில் பொருள் என்பது, பொருள் இலக்கணம், இதில் பொருள் என்பது ஒழுக்கமுறை. தமிழர் வாழ்வியலை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே டேஸ் டேஸ் என பிரித்தனர். அகம், புறம். திணை என்பதன் பொருள் பிரிவு. இது என்ன, நான் அதில் புக்கில் வரல, நானே சொல்கிறேன் திணைன்னா என்னன்னு தெரியும். பிரிவு, ஒழுக்கம். திணைன்னா பிரிவுன்னு ஒரு அர்த்தம், ஒழுக்கம்னு ஒரு அர்த்தம். அகத்திணை என்பது அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலையை கூறுவது. அகத்திணைன்றது அன்புடைய தலைவன் தலைவி இடையில, இப்படியும் கேட்கலாம். அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலையை கூறுவது அகத்திணை. இப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா இது நீளமாக வர்றதுனால ஆன்சர் வந்து அகத்திணை அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் அகத்திணை இதுன்னா அது சொல்லிடுவீங்க இல்லையா. அதுதான் அகத்திணையின் வகைகள் 7. ஆமாம், பொதுவாக கேட்டால் 7 தான். அதில் அன்பின் ஐந்திணை தான் 5. மொத்தமாக பொதுவாக கேட்கும்போது 7. அதில் கைக்கிளை பெருந்திணை 2 சேரும் இல்லையா. அது பாருங்கள், என்னான்னு கொடுத்துட்டேன் நான், அதுக்கு தான் அங்கங்கே நான் மறக்கக்கூடாது உங்களுக்கு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை பெருந்திணை, அதுதான் 7. 7னா எது 7ன்னு ஞாபகத்துக்கு வரணும். அதனால் இவற்றுள் முதல் 5ம் டேஸ் எனப்படுகிறது, அன்பின் ஐந்திணை. அதாவது குறிஞ்சி, இந்த 5ம் வந்து அன்பின் ஐந்திணை, இந்த 2 விட்டுட்டு. அன்பின் ஐந்திணைக்கு உரிய பொருள்கள் முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். அதாவது அகத்திணைக்கு உரிய பொருள்களே அன்பின் ஐந்திணைக்குன்னு இல்லை, அகப்பொருளுக்குரிய. ஆமாம், இதுக்கு வராது, கைக்கிளிக்கும் பெருந்திணைக்கும் இந்த பொருள்கள், அதனால் அப்படி கொடுத்துருப்பாங்க. மொத்தத்தில் அகத்திணைக்குரிய பொருள்கள் வந்து முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். முதல் பொருள் என்பது எதை குறிக்கிறது? நிலமும் பொழுதும். இந்த நிலம் தான் 5 வகையாக இருக்குது, பொழுது 2 வகையாக இருக்குது. நிலத்தின் வகைகள் 5 என்னென்னு கொடுத்துட்டு பாருங்க, கொடுக்கலையா. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, அது 5. அடுத்து இது வந்து மலையும் மலையை சார்ந்த இடமும் குறிஞ்சி. இப்போ வரும் ஒன்றுன்னா அடுத்து பார்க்கலாம். முல்லை என்பது காடும் காடு சார்ந்த இடமும். வயலும் வயலை சார்ந்த இடத்துக்கு என்ன பேருனா மருதம். நெய்தல் என்பது கடலும் கடல் சார்ந்த இடமும். பாலை என்பது சுரமும் சுரம் சார்ந்த இடமும். வறண்ட சுரமும் சுரம் சார்ந்த இடமும் கொடுக்கலாம், மணலும் மணலை சார்ந்த இடமும் கொடுக்கலாம். ஆப்ஷனில் எப்படி கொடுத்தாலும் அதுதான் பாலை. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே. அதுக்கடுத்து பொழுதின் வகைகள் 2, பெரும்பொழுது, சிறுபொழுது.
பெரும்பொழுது என்பது ஓராண்டின் 6 கூறுகள். சிறுபொழுது என்பது ஒரு நாளின் 6 கூறுகள். பெரும்பொழுதின் வகைகள் 6. இளவேநீர் காலத்திற்குரிய மாதங்கள் சித்திரை, வைகாசி. முதுவேநீர் காலம் என்பது ஆனி, ஆடி. ஆவணி, புரட்டாசி எந்த காலத்துக்குரியது? கார்காலம். இப்படி கேட்கலாம். கார்காலம் என்பது கீழ்கண்ட மாதத்துக்குரியதுன்னு இது 3மே கொடுத்துடலாம். அது சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி அப்படி தான் குழப்புவாங்க. இது மாதிரி தனித்தனியாக இது மட்டும் கேட்க மாட்டாங்க. அவங்க எப்படி கொடுத்தாலும் நாம் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஆவணி, புரட்டாசி மாதமாக கார்காலம் எங்கன்னு தான் தேடணும். இங்கே வந்து முதுவேனிலா, அப்போ ஆனி, ஆடி அங்கே இருக்குதுன்னு தான் தேடணும். இதில் வந்து இளவேனில்னாவே சித்திரை, வைகாசி அங்கே இருக்குதுன்னு தான் தேடணும். மற்றது எது இருந்தாலும் நம்ம கண்டுக்கக்கூடாது. இளவேனில்னாவே சித்திரை, வைகாசி தேடணும். முதுவேனில்னா ஆனி, ஆடி அது மாதிரி தான். அப்படி படித்தா தான் சரியாக ஞாபகத்தில் இருக்கும். குளிர்காலத்துக்குரிய மாதம் ஐப்பசி, கார்த்திகை. எல்லா மாதத்தையும் 2 2ஆக கொடுத்துருவாங்க குழப்பறதுக்கு. அதனால் நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க கரெக்டாக. அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். 23வது கொஸ்டின். முன்பனி காலம் எந்த மாதத்தில் ஏற்படுகிறது? மார்கழி, தை. பின்பனி காலத்திற்குரிய மாதங்கள் மாசி, பங்குனி. யாமம் என்பது இரவு 10 மணி முதல் இரவு 2 மணி வரை. காலை பொழுதுக்குரிய நேரம் காலை 6 மணி முதல் 10 மணி வரை. மாலை பொழுது என்பது மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை. ஏற்பாடு என்பது பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை. ஏற்பாடு பிரித்தால் வருவது எல் கூட்டல் பாடு. எல் சூரியன், பாடு மறையும் நேரம். நண்பகலுக்குரிய நேரம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை. வைகறை பொழுதுக்குரிய நேரம் இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை. நெய்தலுக்குரிய பெரும்பொழுது சிறுபொழுது. 33வது கொஸ்டின். குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள். யோசிங்க. குறிஞ்சிக்கு பெரும்பொழுது சொன்னோம். குளிர்காலம் மட்டும் எது எதுக்குன்னு சொல்லணும். குறிஞ்சியில் மட்டும்தான் குளிர்காலம் தனியாக கொடுத்துருப்பாங்க. மற்றது எதுலேயும் இல்லை. ஆனால் 3 மாதம் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. மருதமணி இதிலும் 6 பெரும்பொழுதும் வருது இல்லையா? அதனால் குளிர்காலமும் அதில் வருதுன்னு அர்த்தம். அதனால் குறிஞ்சி, மருதம், நெய்தல் இந்த ஆப்ஷனை தான் நீங்கள் புக் பேக் கொஸ்டின் இது. இந்த ஆப்ஷன் எடுக்கணும். அவங்க வந்து மற்ற 3 சேர்த்து கொடுத்துருக்காங்க. 3 நிலமாக. நீங்கள் குறிஞ்சி, மருதம், நெய்தல் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி போடணும். பாலை நிலத்துக்குரிய சிறுபொழுது நண்பகல். பாலை நிலத்துக்குரிய பெருப்பொழுது இளவேனில், முதுவேனில், பின்பனி. மருத நிலத்திற்கான பெரும்பொழுது 6 பெரும்பொழுதும், சிறுபொழுது வந்து பெரும்பொழுது சிறுபொழுதும். சிறுபொழுது வந்து வைகறை. சிறுபொழுது வந்து வைகறை. இதை வந்து 6 பெரும்பொழுதும் மருத நிலத்துக்கு. அதுக்கடுத்து முல்லை நிலத்துக்குரிய பெரும்பொழுது சிறுபொழுது. பெரும்பொழுது கார்காலம். மாலை வந்து சிறுபொழுது. இதெல்லாம் கேள்வி கேட்கும்போதே ஞாபகம் வருதான் நீங்கள் கண்ணு மூடின்னு கேட்டு பாருங்கள். அப்போ தான் நீங்கள் அதை இது கவனிச்சதுக்கான அர்த்தம். கீழ்வரும் தொடர்களில் பொருந்தாத கருப்பொருளை திருத்தி எழுது. இங்கே பார்த்தீங்கன்னா இது புக் பேக்கில் இருக்கிற ஒரு கொஸ்டின். உழவர்கள் இப்படியெல்லாம் தான் கேட்பாங்க நம்மளை. நம்ம அதெல்லாம் தெரிஞ்சாக்கா இது கரெக்டாக எழுதிடலாம். உழவர்கள் மலையில் உழுதனர். முல்லைப்பூ செடியை பார்த்தவாறே பரதவர் கடலுக்கு சென்றனர். இதில் வந்து பொருந்தாத திருத்தி எழுத சொல்கிறாங்க. உழவர்கள் வந்து இங்கே தான் இருக்கிறாங்க. உழவர் உழத்தியரெல்லாம் மருத நிலத்தில் வயலில் தான் உழுவாங்க. மலையில் உழ மாட்டாங்க இல்லையா? அதனால் இதை வந்து உழவர்கள் வயலில் உழுதுனர் மாற்றணும். இந்த மலையில்ன்றதை வயலில்னு மாற்றணும். அதுக்கடுத்து முல்லைப்பூ செடியை பார்த்தவாறே பரதவர் கடலுக்கு சென்றனர்னா முல்லைப்பூ செடி வந்து முல்லை நிலத்தில் தான் முல்லை இருக்குது. ஆனால் இங்கே வந்து தாழம்பூவும் நெய்தலும் தான் இருக்குது. நீங்கள் தாளம் இல்லைன்னா நெய்தல் ஆப்ஷனில் எப்படி கொடுப்பாங்களோ தாளம் கொடுத்துருந்தாலும் சரி, நெய்தல் கொடுத்துருந்தாலும் சரி. அதுதான் தாழம்பூ செடியை பார்த்தவாறே பரதவர் கடலுக்கு சென்றனர். ஏன்னா கடற்பகுதியில் இருக்கிறது தாழம்பூ தான். இங்கே மாற்றி கொடுத்துருக்குறாங்க. முல்லை நிலத்துக்குரிய செடி இங்கே கொடுத்துட்டாங்க. அது மாதிரிலாம் கொடுத்தாலும் யோசித்து எழுதணும். அடுத்த கொஸ்டின் போகிறோம். அடுத்து பாருங்கள். ஐவகை நிலங்களுக்கும் உரிய தெய்வங்கள். இது வந்து 5 கொஸ்டினாக நான் கொடுக்கணும். ஏன்னா குறிஞ்சிக்குரிய தெய்வம், முல்லைக்குரிய தெய்வம்னு அதனால் நான் ஒன்றுத்துலேயே கொடுத்துட்டேன். நீங்கள் அது மாதிரி புரிஞ்சுக்கோங்க. இது பொறுத்துக்களை கூட கொடுக்கலாம் உங்களுக்கு. இந்த பக்கம் நிலம் கொடுத்துட்டு இந்த பக்கம்லாம் தெய்வங்கள் கொடுத்துட்டு மாற்றி பொறுத்து சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே முதல்ல வீடியோலாம் சொல்லிக்கிறேன் எப்படி பொறுத்துவே வேகமாக கண்டுபிடிக்கிறதுன்னு. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. குறிஞ்சி முருகன், முல்லைக்கு திருமால், மருதத்துக்கு இந்திரன், நெய்தலுக்கு வர்ணன், பாலைக்கு கொற்றவை. உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சா? நான் ஏற்கனவே குறிப்பு கொடுத்தது தான் அது. அதுக்கடுத்து 40வது வந்து ஐவகை நிலங்களின் உணவு வகைகள். குறிஞ்சிக்கு மலை நெல் திணை, முல்லைக்கு வரகு சாமை, மருதம் செந்நெல் வெண்ணெல், நெய்தலுக்கு மீன் உப்புக்கு பெற்ற பொருள், பாலைக்கு சூறையாடலால் வரும் பொருள். நான் இப்படி ஏன் கொடுத்துருக்கேன்னா நீங்கள் வந்து இப்போ கண்ணு முடின்னு கேட்டாவே உங்களுக்கு ஞாபகத்து வரணும். குறிப்பு கொடுத்தேன் இல்லையா கருப்பொருளில், அது ஞாபகம் வந்துச்சுன்னா இதை சொல்லிடலாம் நீங்கள். இப்போது ஐவகை நிலங்களின் விலங்குகள்.
குறிஞ்சியில் வந்து புலி, கரடி, சிங்கம் இந்த கொடிய விலங்குகள்லாம். முல்லையில் வந்து முயலும் மானும் போய் செடி பக்கத்தில் ஒளிஞ்சுக்கும். இதில் எது வந்தாலும் புலி வந்துடுச்சு, அதுங்க போய் ஒளிஞ்சிடுச்சு. அதுக்கடுத்து மருதம், எருமையும் நீர்நாயும். எருமைங்க அப்போ நிறைய இருக்கும் மருத நிலத்தில். நீர் வளம் மிக்கதாக இருந்தது. இப்போ தான் நீரெல்லாம் வச்சுச்சு. அப்போல்லாம் அங்கங்கே குளம், ஒரு ஊருக்கு பெரிய பெரிய குளங்குக்கும் அங்கே நீர்நாயெல்லாம் இருக்கும். அதுக்கடுத்தது நெய்தலுக்கு வந்து முதலை சுறா, இது ஞாபகம் வச்சுக்கலாம். முதலையும் சுறாவும் தண்ணியில் இருக்கும். அதனால் பாலைக்கு வந்து வலியிழந்த யானை, வலிமையே இல்லாத யானை. ஏன்னா அங்கே நீர் உணவெல்லாம் சரியாக கிடைக்காது இல்லையா? அதனால் அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். எல்லா கொஸ்டினுமே நான் 5 கொஸ்டினாக இல்லாமல் ஒரு கொஸ்டின்லேயே எல்லாத்தையும் கொடுக்குறேன். நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு ஈஸியாக. இப்போ பாருங்கள், ஐவகை நிலங்களுக்குரிய பூக்கள். குறிஞ்சிக்கு வந்து அதே பேரில் ஒன்று குறிஞ்சி, காந்தல். அது காந்தல் ரெட் கலர் பூ ஒன்று. அதுக்கடுத்து முல்லை, முல்லை அதே பேரில் ஒன்று தோன்றி, அதான் தோன்றல் மக்கள் பேர் கூட இருந்துச்சுல, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மருதம் வந்து செங்கல் நீர் தாமரை. மருதம் வந்து அப்போ நீர் வளம் மிக்கதாக இருந்துக்குது. அதனால தான் பாருங்கள் நீர் சம்மந்தப்பட்டதெல்லாம் வருது. செங்கல் நீர், தாமரையும் தண்ணியில் இருக்கிறது தான். நெய்தல் வந்து தாழை, நெய்தல் அதே பேரில் ஒன்று. தாழை மடல் வந்து தண்ணி பக்கத்தில் தான் இருக்கும், கடல் பக்கத்தில், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பாலை, குரவம், பாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாலை நிலத்தில், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஐவகை நிலங்களுக்குரிய மரங்கள். குறிஞ்சியில் பார்த்திங்கன்னா அகிலும் வேங்கையும் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கதவு ஜன்னலெல்லாம் அப்போல்லாம் செய்வாங்க. முல்லையில் வந்து மலை மேலே போயிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. முல்லையில் வந்து கொன்றை, கயா. அதுக்கடுத்து மருதம் வந்து காஞ்சியும் மருதமும் அதே பேரில் ஒன்று, காஞ்சி ஒன்று, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெய்தலுக்கு வந்து புன்னை, ஞாழல். இது வந்து புன்னை மரம்லாம் தண்ணி பக்கத்தில் தான் இருக்கும், புன்னை மரம், ஞாழல் இதெல்லாம். அதுக்கடுத்து பாலை வந்து இலுப்பை, பாலை. இது நீர் இல்லாத இடத்துல வளரும், அதனால் இலுப்பை, பாலை அதே பேரில் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஐவகை நிலங்களுக்குரிய பறவைகள். இது பொறுத்துக்கு மாதிரி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இப்படி கொடுப்பாங்க. ஆ கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்து 1 1 2 3 கொடுத்து இப்படி கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது குறிஞ்சிக்கு என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். குறிஞ்சிக்குரிய பறவைகள் என்ன? மயில் வரணும் இல்லையா? கிளி, மயில். முருகனுக்கு மயில் கூட இருக்கும்னு சொன்னேன்ல மலை மேலே, அதனால் அது குறிப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. முல்லைக்கு வந்து காடு இது, அதனால் காட்டுக்கோழி, மயில். மயில் இறங்கி வந்துடுச்சு காட்டுக்குன்னு சொன்னால் காட்டுக்கோழி வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து மருதம். மருதுனாவே நீர் சம்மந்தப்பட்டது ஒன்றும் இல்லை. நாரை, நீர்க்கோழி, அன்னம். நீர்க்கோழி அப்போனா நல்லா மருதம் வளமாக இருந்ததுனால நீர் சம்மந்தப்பட்டது எல்லாமே நிறைய. நாரை கூட நீரில் தான் உட்காந்து இது மீன் பிடிக்கிறதுக்காக உட்காந்துட்ருக்கோம். அதனால் நீர்க்கோழி, அன்னப்பறவையும் நீரில் நீந்திட்டுருக்கோம். அதெல்லாம் மருத நிலம், நம்ம நிலம். அதுக்கடுத்து நெய்தலுக்கு வந்து தண்ணி இருக்கிறதுனால அது வந்து வரும். எங்கே இது? கடற்காகம். நெய்தல், கடற்காகம். பாலைக்கு வந்து புறா, பருந்து. இது பாருங்கள், நான் அங்கங்கேயே எழுதிட்டேன். இது குறிஞ்சிக்கு 5வது கிளி மயில், முல்லைக்கு 1வது காட்டுக்கோழி மயில், மருதத்துக்கு வந்து நீர்க்கோழி, நாரை, அன்னம். அதெல்லாம் வந்து இங்கே 1 2 3 நம்பர் போட்டோம்னா அப்புறமா ஆப்ஷனில் எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் நான் நிறைய 2 3 வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு இங்கே நம்பர் போட்டுங்க பக்கத்தில். அப்புறம் கூட நீங்கள் பென்சிலில் அழிச்சிக்கலாம். முதல்ல போட்டு இங்கே எது செலக்ட் பண்ணி எழுதிட்டு அப்புறம் கூட அழிச்சிக்கலாம் நீங்கள் இதில் வரிசையில் எழுதும்போது. இப்போ பாருங்கள், எந்த ஆப்ஷன்னா நமக்கு என்ன வருமோ 5 1 2 3 4 இப்படி வரணும். 5 5லேயே 2 3 தொடங்கும், 3 தொடங்கு, இது ஒன்று இது ஒன்று 2 தொடங்குது. அந்த 2ல் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது பார்த்தோம்னா தான், ஈயில் இருக்கிறது தான் 5. இதில் வருமே பாருங்கள், 5 1 2 3 4 இதுதான் தான் இதுக்கு சரியான விடை. இப்படி நீங்கள் போட்டு எழுதுனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து ஐவகை நிலங்களுக்கு உரிய ஊர்கள் வந்து குறிஞ்சிக்கு சிறுகுடி, முல்லைக்கு பாடிச்சேரி, மருதம், பேரூர், முதூர், நெய்தல், பட்டினம், பாக்கம், பாலைக்கு குறும்பு. அது அடுத்த கொஸ்டின் போகலாம். 47வது கொஸ்டின். ஐவகை நிலங்களுக்குரிய நீர். குறிஞ்சிக்கு அருவி நீர், சுனை நீர், மலை மேலே அருவி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. முல்லை காட்டாறு, அந்த அருவியிலேருந்து கொட்டுற அந்த மலையிலேருந்து வர நீரெல்லாம் காட்டில், முல்லைன்றது காடு தானே, அதில் அடித்து நார் மாதிரி வரும், அதனால் காட்டாறு. மருதம் வந்து மனை கிணறு, பொய்கை, அதாவது நமக்கு வந்து கிணறு, வீட்டுக்கு வீடு கிணறு இருக்கும். பொய்கைன்னா பொதுவாக குளம் இருக்கும், அது பொய்கை. நெய்தலுக்கு வந்து மணல் கிணறு, உவர்கழி. நெய்தல்னாவே அங்கே வந்து மணல் தான், கடல் பக்கத்தில் மணலுக்கும் அது தோண்டும்போது இது வரும், தண்ணி வரும். உவர்கழி உப்பு எடுக்கிற பகுதியில் வர அந்த குழியில் இருக்கும் அதெல்லாம். பாலை வந்து வட்டிய சுனை கிணறு.
அதுக்கடுத்து ஐவகை நிலங்களுக்குரிய பறை வந்து குறிஞ்சிக்கு வந்து தொண்டகம், முல்லைக்கு ஏர்கோட்பறை, மருதத்துக்கு மணமுழா நெல்லரிக்கணை. அதாவது நம்ம பகுதி ஞாபகம் வச்சுக்கோங்க. மணமுழா நெல்லரிக்கணை, நெய்தலுக்கு மீன்கோட்பறை, பாலைக்கு துடி. ஐவகை நிலத்துக்கும் உரிய பண் வகைகள் குறிஞ்சிக்கு குறிஞ்சிப்பண், முல்லைக்கு முல்லைப்பண், மருதத்துக்கு மருதப்பண். மீதி 2 மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். செவ்வழிப்பண், பஞ்சுரப்பண். செவ்வழிப்பண், பஞ்சுரப்பண் நெய்தலுக்கும் பாலைக்கும் உரியது. மீதியெல்லாம் அந்தந்த பேர்லேயே வருது. அதுக்கடுத்து ஐவகை திணைகளுக்கு உரிய தொழில்கள் குறிஞ்சிக்கு தேன் எடுத்தல், கிழங்கு அகழ்தல், முல்லைக்கு ஏறு தழுவுதல், நிறை மேய்த்தல், மருதத்துக்கு நெல்லறிதல், களை பறித்தல், நெய்தலுக்கு மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல், பாலைக்கு வழிப்பறி, நிறை கவர்தல். அந்தந்த நிலத்தோட தொடர்பு படுத்தி, அதாவது மலைப்பகுதி, காடு, வயல், கடல், அந்த வந்து பாலை நிலம் இதெல்லாம் ஞாபகம் வச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன தொழில் இருக்கணும் தொடர்பு படுத்தி ஞாபகம் வச்சிங்கன்னா என்றைக்குமே மறக்காது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.